வல்லமையுடைய தேவன் இந்த காலை வேளையில ஒரு மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். மகிமையான காரியம்னா என்ன? மனித ஞானத்தையும் மனிதனுடைய அறிவையும் எட்டாத ஒரு அற்புதம். அல்லேலூயா. மனிதனுடைய இயல்புகளை விட எல்லாவற்றையும் கடந்து செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் தான் ஒரு மகிமையான காரியம். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறார். மனிதனால் செய்ய முடியாததை மனிதனுடைய ஞானத்தினால், மனிதனுடைய பலத்தினால், மனிதனுடைய அறிவினால் செய்ய முடியாத ஒரு மகிமையான காரியத்தை என் தேவன் இந்த நாளிலே, இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்க குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தால் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ, உங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் முக்கியப்படுத்தும்படி ஒரு மகிமையான காரியத்தை என் தேவன் செய்ய போகிறார். அதனால மரியாள் சொன்னாங்க, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார். ஆமென். தாழ்மையில இருந்த, அடிமையாய் கடந்த அந்த மரியாளை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தினதுதான் அந்த மகிமையான காரியம். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தின் நடுவில் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் உற்றார் உறவினர்கள் நடுவில் செய்ய போகிறார். எந்த இடத்துல சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனிந்தீர்களோ, அதே சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவன் ஒரு மகிமையான காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்னைக்கு அந்த மகிமையான காரியம் வாழ்க்கையில நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பிரியப்படுவீங்கன்னா, இன்றைக்கு அந்த மகிமையான காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்துதான் அனுப்புவார். அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் பிரியப்படுறீங்க? கர்த்தர் அந்த மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில செய்யணும். அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யணும். அந்த மகிமையான காரியத்தை என் தேவன் என் குடும்பத்தில் செய்யணும். அந்த மகிமையான காரியத்தை என் தேவன் கணவருடைய வாழ்க்கையில செய்யணும், என் மனைவியினுடைய வாழ்க்கையில செய்யணும். அதிலே பிரியப்படுகிறவர்களாய் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே